சுயநம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை திசையற்றும் நோக்கமற்றும் ஓடும் ஒரு நதியில் மிதக்கும் படகைப் போல இருக்கும். நீ எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் பயமும் அவமரியாதையும் உன்னை கட்டுப்படுத்தினால் உன் உண்மையான திறனை அடைய முடியாது. பலர் தோல்வியடைவதை அஞ்சி சொல்வதற்கு பயந்து கண்ணுக்குத் தெரியாமலே தங்கள் வாழ்க்கையை கழித்து விடுகிறார்கள். அதனால் முடிவு வரை எங்களோடு இரு. ஏனெனில் இந்த கதை நீ எதிர்பார்த்த மாற்றத்தின் தொடக்கம் ஆக இருக்கலாம். ஒரு காலத்தில் ஒரு பிஸியான நகரத்தில் ஒரு வணிகர் வாழ்ந்தார். அவர் உப்பை விற்று தனது குடும்பத்தை நடத்தினார். அவருக்கு மனைவியும் 2 மகன்களும் இருந்தனர். பெரிய மகன் மிகவும் உள்முகமானவர், பிறருடன் பேசுவதற்கு தயக்கம் கொண்டவர். இளம் மகன் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தான். பெரிய மகனின் அமைதியான தன்மையால் மக்கள் அவனை முட்டாள் என்று நினைத்தனர். அவனின் எளிமையை பலர் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனாலும் அவன் ஒருபோதும் புகார் சொல்லவில்லை. வணிகர் தனது பெரிய மகனின் இச்செயலால் அடிக்கடி வருந்தி கோபப்பட்டார். இதனால் சிறுவனின் தன்னம்பிக்கை மேலும் முறிந்தது. அவன் பெரியவனாகிய போது தன்னம்பிக்கை இல்லாமை படிப்பிலும் பாதிப்பு ஏற்படுத்தியது. பயந்ததால் தேர்வுகளில் சரியாக எழுத முடியாமல் படிப்பில் பின்தங்கினான். கடைசியில் தந்தை அவனை குடும்ப வியாபாரத்தில் உதவுமாறு கேட்டார். தந்தையை மறுக்க பயந்ததால் அவன் சம்மதித்தான். ஆனால் பதட்டத்தால் அடிக்கடி தவறுகள் செய்து வாடிக்கையாளர்களோடு நன்றாக பேச முடியவில்லை. இதனால் தந்தை மேலும் கோபமடைந்தார். ஒருநாள் வியாபாரி வெளியே சென்றிருந்த போது சில வஞ்சகப் பையன்கள் கடைக்கு வந்து, "உன் அப்பா சொன்னார், நகரத்துக்கான உப்பு குப்பைகள் எல்லாம் எடுத்து வையுங்கள்" என்று பொய் சொன்னார்கள். அந்த இளைஞன் குழம்பி நின்றான். புரிந்து கொள்ளும் முன் அவர்கள் எல்லா பொருட்களையும் எடுத்து சென்று விட்டார்கள். அந்த இரவு தந்தை வந்து கடை காலியாக இருப்பதைக் கண்டு கோபத்தில் கத்தினார். என்ன பாமில்லாத பையன் நீ! நான் கட்டியதெல்லாம் நீ அழித்து விட்டாய். உடனே என் பார்வையிலிருந்து மறைந்து போ. இனிமேல் ஒருபோதும் என் முன்னால் வராதே. இந்த வார்த்தைகள் அவனை முற்றிலும் உடைத்தன. அப்பாவின் கோபம், அண்டை மக்களின் நையாண்டி, தன் உதவியற்ற நிலை ஆல் ஒன்று சேர்ந்து அவனை நான் பயனற்றவன் என்று உணர வைத்தன. மனம் உடைந்து அவன் ஆற்றங்கரையில் நடந்தான். இனிமேல் வாழ்ந்தாலும் பயனில்லை, நான் எப்போதும் தோல்வியோடுதான் இருப்பேன் என்று நினைத்து ஆற்றுக்குள் குதிக்க முயன்றான். அந்த நேரத்தில் ஒரு முதியவர் அவனை பார்த்து கையை பிடித்து இழுத்து காப்பாற்றினார். இளைஞன் கோபமாக கூச்சலிட்டான். "ஏன்மே காப்பாற்றினீர்கள்? என் வாழ்க்கை மதிப்பற்றது. நான் எதையும் சரியாக செய்ய முடியவில்லை." முதியவர் மெதுவாகச் சொன்னார், "என் பிள்ளையா, வாழ்க்கை மிகவும் மதிப்பு மிக்கது. கடவுள் ஒருமுறை மட்டுமே அதை கொடுப்பார். தோல்விகளை கடந்து வெற்றி பெறலாம். ஆனால் ஒதுக்கினால் நீ என்ன செய்ய முடியும் என்பதை ஒருபோதும் அறிய முடியாது." இளைஞன் துயரமாக கேட்டான், "என் அப்பாவும் என்னை வெறுக்கிறார். கல்வியும் இல்லை. எல்லோரும் என்னை முட்டாளென்று சொல்கிறார்கள். என்ன மாதிரியானவன் வாழ்வதற்கு உரிமையா?" முதியவர் புன்னகையுடன் சொன்னார், "என்னோட வீட்டுக்கு வா. 3 நாட்கள் எனக்கு பின் நட. 3 பணிகளையும் முடித்தால் உன் வாழ்க்கையை மாற்றிவிடுவேன்." நம்பிக்கையுடன் அவன் சம்மதித்தான். முதியவர் சொன்னார், "இன்று நீ அவர்களின் வாழ்க்கை பற்றி கேட்டு அவங்களோன் சொல்வதை எழுதிக்கொள்ளே." அவன் தங்கினான். சிலர் அவனை புறக்கணித்தனர். ஆனாலும் பொறுமையுடன் முயற்சி செய்து மாலை நேரத்திற்குள் 10 பேருடனும் பேசிப் பழகி சில புதிய நண்பர்களையும் பெற்றான். 2ஆம் நாள் முதியவர் சொன்னார், "இன்றே நீ 10 குழந்தைகளுக்கு நீர் ஏன் முக்கியம் என்பதை சொல்ல வேண்டும்." அவன் திகைத்து, "நான் படிக்கவே இல்லை, எப்படி சொல்லுவேன்?" என்றான். முதியவர் புன்னகையுடன், "நீ தெரிந்ததை மட்டும் சொல்" என்றார். கைகள் அதிர்ந்தபடி ஒரு கிளாஸ் நீரை பிடித்துக்கொண்டு குழந்தைகளுக்கு முன் நின்றான். நீர் குடிப்பதின் நன்மைகளை எளிய முறையில் சொன்னான். அதிர்ச்சியாக அவன் அதை செய்து முடித்தான். 3ஆம் நாள் முதியவர் சொன்னார், "இப்போ நீ உன் அப்பாவிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும்." அவன் பயந்து, "அப்பா மன்னிப்பாரா?" அப்படின்றான். முதியவர் உறுதியாக, "இதை செய்யாவிட்டால் என் கடைசி சொல்லை சொல்ல மாட்டேன்" என்றார். தைரியமாக அவன் வீட்டிற்கு திரும்பி அப்பாவிடம் பணிவாக மன்னிப்பு கேட்டான். "தன்னை நிரூபிப்பேன்,
என வாக்குறுதி தந்தான். மகனில் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்டு அப்பா வியாபாரத்தில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த இளைஞன் முதியவரோட சிரிச்சி, சரி, இப்போ வெற்றியின் ரகசியம் சொல்லுங்கள் என்றான். முதியவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், Jag förnekar upp att här på en betalande und har பெரிய எதிரி அசிங்கமல்ல கண்டு அது பயம்தான். மக்கள் உன்னை நீ எப்படி நடத்தி கொள்கிறாயோ அத பார்த்தே மதிப்பார்கள். நீ தைரியமாக இருந்தால் யாரும் உன்னை பலவீனமாக நினைக்க மாட்டார்கள். உண்மையான வலிமை நம்பிக்கையில்தான் இருக்கிறது. நன்றியுடன் கண்களில் கண்ணீர் மலர்ந்த அந்த இளைஞன் சொன்னான், இப்போ புரிஞ்சிடுச்சுது. இனி பயம் என்ன வெல்ல விட மாட்டேன். சில வருடங்கள் கழித்து ஒரு காலத்தில் உள்முகமாக இருந்த அந்த பையன் புத்திசாலித்தனத்திற்கும் தைரியத்திற்கும் பெயர் பெற்ற வியாபாரியாக மாறினான். இது காயின்ஷூ கொள்ளுங்க. தன்னம்பிக்கை பிறக்கவில்லை, அது வளர்க்கப்பட வேண்டியது. எவ்வளவு உள்முகமாக இருந்தாலும் நம்மையே நம்பினால் வலிமையான இடத்தை அடையலாம். பயமும் சந்தேகமும் நம்மை தடுத்து நிறுத்தும். ஆனால் தைரியமும் பொறுமையும் நம்மை முன்னேற்றிவிடும்.